ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொட்டேட்டோ நக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி டிசைனோட எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இந்த ஆலிவ் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி ஸ்பானிஷ் ஆலிவ்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு, அப்புறம் சப்பாத்தி போடுறதுக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிறதுக்கு, அப்புறம் கிரில் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இது கூட பாதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சீஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நைஸாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, கொரப்பாக அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட கைகளை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். சப்போஸ் உங்களோட உருளைக்கிழங்குல வந்து கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த பிறகு கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா தின்னான பேட்டராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ரொம்ப நல்லா தின்னான பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நக்கெட்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு மிக்சரை எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நக்கெட்ஸை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு கலந்து வச்சுருக்க பேட்டரில் போட்டு எடுத்துகிட்டு இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பரட்டி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து இதை பொரிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து இது அதிகமான எண்ணெயை வந்து குடிச்சிரும். அதனால எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த நக்கெட்ஸை ஒன்றா இதில் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே அவுட் சைடு வந்து ப்ரௌன் கலராக மாறிடும். அதனால் எண்ணெயை வந்து நல்லா காயிற அளவுக்கு மட்டும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நல்லா திருப்பி போட்டு எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இது வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இதை வந்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ நக்கெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.